ஆலயம் உள்ளமொன்று சேரும் ஆலயம் உறவு மலர் புனித ஆலயம் உள்ளமொன்று சேரும் ஆலயம் உறவு பெருகிட உயர்வு அடைகிட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம் 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 உறவு மலர் புனித இடம் ஆலயம் உள்ளமொன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். திருச்சபை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். ஆண்டவரே, மக்களுமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் வகையில் தொடக்க கால திருச்சபை ஆதி திருச்சபையிலே தான் வளரும் போது அந்த திருச்சபை சந்தித்த வெவ்வேறு சூழலை நாம் பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன் நாம் அறிய வேண்டிய ஒரு அம்சம், அன்புக்கு வடிவமைத்தால் அடிக்கின்ற சமுதாயம், பண்புக்கு படிந்திட்டால் பகைக்கின்ற சமுதாயம், பாசத்திற்கு நுழைந்திருந்தால் உதிக்கின்ற ஒரு சமுதாயம், நன்மை செய்தாலும் தீமை விளைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. இது இயல்பானது அல்லது நன்மைக்கு எதிராக வளரக்கூடியது என்பதனை இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த கட்டங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல போமையானால் நாம் எது போன்ற விசுவாசத்தை நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் மனம் தளராமல் வாழ வேண்டும். மனம் தளராமல் துவண்டு விடாமல் வாழக்கூடிய நிலைதான் அமைதி. ஆனால் இந்த அமைதி ஏதோ பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய அமைதி அல்ல. இந்த அமைதி ஏதோ பணி செய்து பெறக்கூடிய ஒரு அமைதி அல்ல. இந்த அமைதி ஏதோ திறமையை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைதி அல்ல. மாறாக இறைவன் வழியாக நம்மை உருவாக்கிய கடவுள் வழியாக பெறக்கூடிய அமைதிதான் நம்மை காக்கும். ஒன்று மட்டும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்பது ஏதோ வெவ்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே நமக்கு தடுப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அன்று, கருவி அன்று. மாறாக துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலும் பதறாமல், துவண்டு விடாமல், துணிந்து வாழக்கூடிய ஒரு அமைதியான நிலை. என்ன நேர்ந்தாலும் சரி, நான் என் பணிகளை செய்து கொண்டு போவேன், இது என் கடமை. இதுதான் நம் விசுவாசம், இதுதான் நம்முடைய இறையியல், இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய பயிற்சி. இது போன்ற நாம் இறை பயிற்சியை பெற்றுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த திருவடியின் வழியாக இறைவனுக்கு நன்றி நம்பிப்போம். ஒருவேளை நாம் இன்னும் பதட்ட நிலையிலும் மற்றவர்களை கண்டு போராமைப்படக்கூடிய வாழ்வை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால்
நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மனம் மருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமாம் நான் பாவியை கொண்டேனேன், ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செய்தால் கடவுள் அறியாதால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என்பது பாவமே கல்யாணம் செய்ய எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நமக்கு அருள் வாழ்வையும் குரு வாழ்வை புதுவாழ் வழங்குவராக. எல்லா வல்ல இறைவா, மாட்சிமிகு மறைசாட்சியரான நேரியோ சகிலேயோ சேரும் புனிதர்கள் பங்கிராஜன மறைசாட்சி தங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்றார்கள் என அறிகின்றோம். அதனால் அவர்கள் எங்களுக்காகவும் உரைக்கிறவர்கள் என்பதை நாங்கள் கண்டுணர அருள்வீராக. உமது திரு அவையை நம்பிக்கை கொண்டு பேரின்பம் கொள்வதாக அவருடைய மாட்சிக்கு உரிய வேண்டுதலால் திரு அவை பற்றுறுதியில் நிலைத்து நின்று உமது அருள்காவலை பெற்று மகிழ்வதாக. உம்மோடு தூயாவியானவர் மன்றத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 19 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்ற போது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருவை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பையை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பதிலுரை பாடல். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பதிலுரை பாடல். அல்லேலூயா 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 மிசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசகம். 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உலகுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகின்றேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகின்றேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இறை தலைவனை, இறை தந்தையை அறிந்து கொள்ள நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. காலடி பணிந்து முன்னே காணிக்கை ஏற்றிடுவார். கருணை பொழிந்து
எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு தவறு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் அது கையிலிருந்து வெளியேற்றுவாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையில் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மையில் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஏனெனில் மறைசாட்சியான புனித நேரியோசகர் பங்கிராஸ் இவர்கள் மது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் அது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களே மது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது மற்றும் மாட்சி கொண்டாடி முடிவில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆதியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே ஆராதிக்கிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அளித்திருக்கும் போச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைக்கு ஆசீர்வதித்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இங்கிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனிது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் மக்கள் நன்றி கூறே தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனிது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தில் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்பு கேளு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்து இறப்பினும் உயிர்ப்பை நினைப்பது வாழ்தல் அப்பத்தையும் புண்ணத்தையும் ஒப்படைக்கின்றோம். உம் திருவனிட்டு மக்கு ஊழியம் புரிய தவறை ஏற்றுக்கொண்டிருந்தே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தில் பங்கள் எங்களை தூய பரிசுத்தாவிட்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் பரிவு திறவை நினைப்புத்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஏற்றுமச்சாதும் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பினை பெற செய்தவர்களும் அப்பா பிதாவே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இறக்கத்தில் நேர்கொண்டு திருமுகமுடியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயின் தூய மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், அப்போஸ்தலர் ராயப்பர் சின்னப்ப ஜூததி தூமையார், ஜெயின் நட்சத்திர புனித யோவான், புனித மத்தேயு, புனித மார்க், புனித லூகாஸ், தியாகன், புனித சீஃபான், பெர்னாவின், புனித பேதுரு, புனித பீட்டர் ஜூலியஸ் கிளேரம்பாள், புனித அல்போன்ஸ் மிகோரி, புனித ஆரோக்கியநாதர், புனித சின்னப்பர், புனித எகிப்தினார், புனித தூமையார், நகரின் புனித தூடியார்,
புனித அம்ரோஸ் அகஸ்டின் ஆசீர்வாதப்பர், புனித அந்தோனியோ கிளாரெட், அந்தியோக் புனித இக்னாசியார், லோயலாவின் புனித இக்னாசியா, புனித அகிலேஷ், புனித நேடியூஸ், புனித பங்கிராஸ், புனித பிரான்சிஸ் சபீரியா, பிரான்சிஸ் பிரான்சிஸ் ஜான் மேரி, ஜான் பீட்டர், ஜான் பாஸ்கோ, ஜீன் ஜாக், ஜீன் சாந்தில், புனித ஜெரோம் எமிலியான், புனித ஜெர்வாரியோஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம், புனித ஜூலியன், புனித ஜஸ்டின், புனித இரண்டாம் ஜான், புனித மூன்றாம் யோவான், புனித தாமஸ் அக்வீனஸ், புனித தியோடை பிரின்ஸ் நிக்கோலஸ் வென்ஸ்லஸ், புனித பீட்டர் கிளேத், வின்சென்ட், புனித வின்சென்ட் பால், புனித மரியாவான், புனித சாய்மலை, புனித டாவிட் சபை, புனித கத்திரிப் சாவர, புனித ஃப்ரீசியம், புனித கிரிகோரியஸ் மரியாவதி, புனித ஆவின் சம்பள கத்திரமாட், புனித பெர்பிகுலின் ஸ்கோலாஸ்டிகா, லீமன், புனித ரோசமாட், புனித பிலோமன், புனித ஹெலன், புனித ஹென்றி, புனித பெர்பிகுலின் பிகுமாட், புனித பவுல் ஜெசிதோர், புனித குழந்தை சேர்ச்சமாட், புனித ரீத்தமாட், புனித ஃபாஸ்டினா, ஆல்பாக்கு, புனித மாகத்தமாட், புனித மரியம், புனித மார்த்த, புனித பத்தாம் பக்தன், புனித த்ரீசம், புனித பாதுராபே, புனித ரெண்டோலி, புனித செபஸ்டியம், புனித ஜோக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெராட், புனித சீட்டு, புனித ஃபிபியோலா, புனித பர்னடெட், புனித லூயி, ஸ்வீட் பிரிஜித்தம்பாட், இவ்வுலகில் புனிதரால் புனிதராக உடையவனும் நன்னையால் வாழ்க்கை தோழமை கொடுத்து கிறிஸ்து வழியாக குழந்தைக்கு வருவருட உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல நித்திய பிதாவே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றதால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அனைவர்களுடன் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் பாவத்தின் விடுதலை பெற்று யாதொரு குழப்பம் கலந்த மாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கு இன்ப வாழ்வுக்காகவும் எவிப்பராக இயேசுவின் திருவருகைக்காகவும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். தன்னுடைய பிரவாட்படியாக பெற்றுக்கொண்ட அமைதி ஆசிரியை எங்களோடு வகை துணிகிறேன். எங்களுடைய பாவங்களையும் பிரிவினைகளையும் வரவில்லை பாராமல் முதல் அவை விசுவாசத்தை நோக்கி இதற்கு அமைதியும் விசுவாசம் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் புனிதத்தையும் ஒற்றுமையை திறன் கொள்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனை தெய்வீக அமைதி என்று இருப்பதாக வாழ்வை அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் வேண்டும். இதோ இறைவனின் செம்மறி பெரிய உலகின் பாவங்களை போக்கின்றவர் இவர் வழக்கு அழைக்கப்பட்டு நாம் அறிவு பெற்றோர். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாய் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மலை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியடமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றுக்கூறிய உடலில் அடைபற்று உயிர் தெழுதெழுத்து வந்து சேர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் வீற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றே பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பெற்றுக்கொண்ட வாழ்விகள் பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பதி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.